ராமநாதபுரத்தில் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை குழாய்கள் உடைந்து கழிவுநீர் வெளியேறி வருகிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தங்கப்பா நகர் பகுதியில் கழிவுநீர் குளம் போல் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தற்போதைய அண்மை செய்தியாக உடனுக்குடன் செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம். ரகு, விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, ராமநாதபுரம் நகரில் பல்வேறு பகுதிகளிலும் பாதாள சாக்கடை குழாய்கள் உடைப்படுத்து கழிவுநீர் வீதிகளில் பெருக்கெடுத்து வெள்ளம் போல ஓடுகிறது. இதில் உச்சகட்டமாக பாதாள சாக்கடை கழிவுநீரேற்றும் நிலையம் அமைந்துள்ள காட்டுப்பிள்ளையார் கோவில் பகுதிக்கு செல்லும் பாதாள சாக்கடை குழாய்களில் உடைப்படுத்து காட்டுப்பிள்ளையார் கோவில் தெரு பகுதி மற்றும் அதனை அடுத்துள்ள தங்கப்பா நகர் பகுதிகளில் கழிவுநீர் வீதிகளில் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடுமையான சுகாதார கேட்டால் அந்த பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். வீதிகளில் மழைநீர் போல கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவது பெரும் வேதனையை ஏற்படுத்தி உள்ளது. புதிதாக கட்டப்பட்டுள்ள பூங்காவும் கழிவுநீர் குளமாகவே மாறிவிட்டது. புதிதாக கட்டப்பட்ட பூங்காவுக்குள் முழங்கால் அளவுக்கு பாதாள சாக்கடை கழிவுநீர் தேங்கியுள்ளது. இது குறித்து நகராட்சி அலுவலர்களிடம் பலமுறை முறையிட்டும் எந்த பலனும் இல்லை என்று அந்த பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வீடுகளை கழிவுநீர் வெள்ளம் போல சூழ்ந்ததால் அந்த வீடுகளில் குடியிருக்க முடியாமல் ஏராளமான வீடுகளை பூட்டிவிட்டு வேறு பகுதிக்கு சென்று விட்டனர். கழிவுநீர் இதுபோல பெருக்கெடுத்து ஓடுவதால் நிலத்தடி நீராதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு குடியிருப்புகளின் கிணறு மற்றும் போர்வெல் அனைத்துமே கழிவு நீராக மாறி வருகிறது. இதனால் கடுமையான சுகாதார கேடு ஏற்பட்டுள்ளது. இனி நகராட்சி அதிகாரிகளை நம்பி பலனில்லை. மாவட்ட ஆட்சியர் நேரடியாக தலையிட்டு கழிவுநீர் வீதியில் ஓடும் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அந்த பகுதி பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். மோனிஷா. ரகு, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.